நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபீல்டில் இல்லைனா கூட என்னுடைய பேர் வந்து விஷ்ணுவோ சூரியோ ஸ்டேஜுக்கு ஏறும்போது என்னுடைய பேர் அந்த இடத்துல நிற்கும். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சேஃப்டி கேமரா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஸோ பேக் டு பேக் வந்து ஹிட்டு. ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் அந்த ஃபெயிலியரை பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் 10 படம் ஃபெயிலியர் கொடுப்பேன் நினச்சி பார்க்கல. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டது, எங்கிட்ட இருந்து அந்த அடமெண்ட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எந்த டைரக்டராவது ஒரு 10 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு மறுபடியும் படம் பண்ண முடியுமா? அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த 7 படங்கள் தான். இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து யுவன் பாடிட்டாப்படி. யுவன் பாடும்போது அவருடைய வீட்லேயே பாடுறாப்படி, அழுதுகிட்டே பாடுறாப்படி. ஏன்னா அவருக்கு அந்த விஷுவல் பார்த்துட்டாரு, அழுதுகிட்டே பாடுறாப்படி. ஸோ இளையராஜா சார் பாடும்போது ஃபீல் பண்ணி அந்த தத்தகாரத்துக்கு அந்த சங்கீதத்துக்கு அவர் பாடினார். ஆனால் யுவன் பாடும்போது அவர் லைஃப்பில் நடந்த, அவர் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு மொமெண்ட்டை நினச்சிக்கிட்டு அவர் பாடினார். ஸோ இன்னர் ஹார்ட்லேருந்து பாடினாருங்கிறத என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. யுவன்கிட்ட சொன்னால் பதறா அப்படியே, என்னங்க அப்பாட்டெல்லாம் நான் பேசவே முடியாதுங்க, அப்பா வாய்ஸ் வேண்டாங்கிறீங்க அப்படிங்கிற. இல்லை ஜி, உங்கள் வாய்ஸில் எனக்கு என்னமோ ஒரு பெரிய பெயின் இருக்குது, இந்த படத்துக்கு உங்கள் வாய்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டேன். சரி, நீங்கள் அப்பாட்ட சொல்லுவீங்க, என்னாலலாம் சொல்ல முடியாது அப்படின்னாரு. படம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்து ரொம்ப பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உழைப்பை நீ கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் உனக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வெண்ணிலா கபடி குழு, அதில் இருக்கிற எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட புதுமுகங்கள் தான். நீங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தா நான் மகானால அதோட ஸ்டார் காஸ்ட்ல இருந்து மியூசிக் டைரக்டர் எல்லாமே வந்து அடுத்த ஸ்கேலுக்கு போகுது. பொதுவாகவே இது சினிமாவோடைய ஒரு ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் வச்சிருக்கும், அப்புறம் போக போக வித் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய பேனர் எல்லாமே வந்து நடக்கும். நீங்கள் சக்ஸஸையும் உங்களோட இந்த சாய்ஸையும் சேர்த்து பார்க்குறீங்களா சார்? இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ படம் பண்ணல, ஸ்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸ் வச்சு படம் பண்ணுறீங்க. இது சக்ஸஸோட சில பேர் ஈக்குவேட் பண்ணுறதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நான் வெண்ணிலா கபடிக்கு முடிச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதினதே அழகர் சாமி குதிரை தான். பட் அந்த டயத்தில் அந்த கதைக்கு எனக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. 2வது படத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருந்தாலும் எனக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. ஏன்னா நான் அப்புக்குட்டி தான் ஹீரோங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். சரியா, ஓகே. அப்புறம் கார்த்தி ப்ராஜெக்ட் வந்துச்சு, பண்ணேன். ஸோ கார்த்தி ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அப்புக்குட்டி ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. ஸோ அப்புக்குட்டி ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம பண்ண ஸ்கிரிப்டுக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ் தேடுவோம். அது அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுவோம். அப்படி இல்லையா, ஸோ வாட் நெக்ஸ்ட்? அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஹீரோ படம் ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ஹீரோ படம் ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்னு மாறி மாறி எனக்கு ஒரு பீரியட் வரைக்கும் வந்துச்சு. வெண்ணிலா கபடிக்குழு, நான் மகானால, அழகர் சாமி குதிரை, ராஜபாட்டு, ஆதலார் சிவர், பாண்டிய நாடு, ஜீவா, பாயும்புலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் சின்ன படம் அப்படியே அமைஞ்சது. நான் பிளானிங், என்னுடைய பிளானிங் கிடையாது. சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? எது உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்க போட்ட பணத்தை விட ₹1 அதிகமாக வந்துருச்சுன்னா அது சக்ஸஸ். 2 ஹாஃபாக பிரிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங் என்ன, செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங் என்ன? அழகர் சாமி குதிரை முடிஞ்ச டயத்தில் நானாக ஃபீல் பண்ணேன், என்னென்னா வந்து ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பேக் டு பேக் ஹேட்ரிக். ஆமாம். ஸோ பேக் டு பேக் வந்து ஹிட்டு. ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் அந்த ஃபெயிலியரை பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் 10 படம் ஃபெயிலியர் கொடுப்பேன் நினச்சி பார்க்கல. ஸோ பட் ஒவ்வொரு முறையும் வெளியில் நான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நான் அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த தோல்வியில் ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின்லேருந்து நான் கம்பேக் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி, அது பெரிய போராட்டம் தான். ஃபஸ்ட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ் தான் வந்து எப்பயுமே என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு 7 படத்துடைய ஹிட்டு காரணம். அட்டமெண்ட், பயங்கரமாக அட்டமெண்ட்டாக இருப்பேன். ஸோ அதுதான் வந்து சரி, நம்ம நினச்சதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய போராட்டம். செகண்ட் திங், இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டது,
எங்கிட்ட இருந்து அந்த அடமெண்ட்டு எனக்கு தெரியாமே போயிடுச்சு. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் தான் என்னுடைய தோல்வி காரணம். ஸோ எங்கிட்ட ஒரு இலையோடுன மாதிரி ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய நண்பர்கள் நான் எந்த இடத்துக்கு போனாலுமே என்னை பார்க்க சீரியஸாக தெரியும். பேசும்போது ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக, புதுசாக மீட் பண்ணுறவங்க கூட இவ்வளோ நீங்கள் ஜாலியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்த்தேன் சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஃபன்னை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். சார் இப்போ வந்து எது கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு படம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குமா? இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ் ஆர் நீங்கள் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், ஒர்க் பண்ண டீம், அவங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஒரு ஃபெயிலியரை வச்சு உங்களை வேலிடேட் பண்ணுறாங்க, இல்லை திருப்பி உங்க கூட பயணிக்க வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குமா? இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்து மாறும். நான் எப்பயுமே வந்து இதுவும் கடந்து போகுங்கிற மனநிலை தான். நடக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஃபீல் பண்ணுவேன். இது நான் கிடையாது, எல்லா டைரக்டர்ஸும் கடந்து தானே வந்திருப்பாங்க. ஸோ மறுபடியும் ஒரு சக்ஸஸ் வரும்போது மறுபடியும் எல்லோரும் வரப்போகிறாங்க. ஸோ அவங்க சைடுமே வந்து நான் தவறு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ சூரியே எனக்கு டேட் கொடுக்கணும், படம் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் ட்ரை பண்ணுறேன் அப்படி. பட் வந்து ப்ரொடியூசர் சைடே வந்து இல்லை சார் ஏதாவது வேறு நல்ல டைரக்டர் போகலாமே அப்படிங்கும்போது அவனுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும். நானே சொல்லுவேன், என்ன ப்ரொடியூசர்ஸ் வேணான்னு சொன்னாங்களாடா? இல்லைண்ணே பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சொல்கிறேன், ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நான் வரேன், தென் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது வெரி சிம்பிள். இங்கே எல்லாமே பிஸ்னஸ் தானே. நான் தான் சொல்கிறேன், இது வியாபார உலகம். இந்த வியாபார உலகத்துக்கு ஒரு ஹிட்டு தேவை. ஸோ அந்த ஹிட்டுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சூர்யானை வந்து இன்னைக்கு ஒரு கதையின் நாயகனா அவருக்கு தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாமே மக்களுக்கும் ஒரு பிடிச்சமான படங்களாக மாறுது. அண்ட் இன்றைக்குமே எல்லா இன்டர்வியூலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் சூரியா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாருக்கும் நீங்கள் ஆரம்ப காலம் வெண்ணிலா கபடிக்குழு நான் மகனில் ஜெயிக்கும் போது என்னென்னா எல்லாருமே வந்து என்னுடைய அடையாளத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜெயிக்கும்போது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு பசங்க ஸ்டேஜில் நிற்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் தான். அவங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், இப்போ நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபீல்டில் இல்லைன்னா கூட என்னுடைய பேர் வந்து விஷ்ணுவோ சூரியோ ஸ்டேஜுக்கு ஏறும்போது என்னுடைய பேர் அந்த இடத்துல நிற்கும். சொன்ன இயக்குநர்களுடைய அடையாளம் வந்து வெறும் படைப்புகள் மட்டும் கிடையாது. நாயகர்களையும் நடிகர்களையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களையும் உருவாக்கி விடுறவங்கள அவங்க காலத்துக்கும் நம்ம எங்களை அடையாளப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து யோகி பாபுங்கிறோம். என்னடா யோகி பாபுனா, யோகிங்கிற படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆன, அப்படி சின்ன சின்னதா நடிச்சதா கூட யோகி படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணதுனால யோகி பாபு. ஸோ அதுதான் அந்த மாதிரி வெண்ணிலா கபடிக்குழு விஷ்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 படமே வெறும் விஷ்ணுன்னே சொல்லலை, வெண்ணிலா கபடிக்குழு விஷ்ணுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கு காலத்துக்கும் வந்து அந்த நம்மளுடைய படைப்போடு சேர்ந்து அந்த நடிகர்கள் பேரும் வந்துட்டே இருக்கும். அது நமக்கான ஒரு சந்தோஷம் தான். எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க சார்? எப்படி அந்த தாட் வருது? ஓகே இதை நம்ம சொல்லுவோம், இல்லை இந்த விஷயத்துக்கு கோர்க்கிறது. சம்டைம்ஸ் ஒரு அனாதை குழந்தைய பார்க்கும்போது ஆதலால் காதசி ஃபீல் நிறைய பேருக்கு வரும். ஆதலால் காதசியில் நிறைய பேர் லிட்டரலாக என் கையை பிடிச்சி அழுதுருக்காங்க. என்னன்னே சொல்லாமல் அழுதுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்க, அதை என்னை பார்க்கும்போது உடஞ்சி அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில படைப்புகள் வந்து நம்ம ரொம்ப ஆழமாக, எந்த டைரக்டராவது ஒரு 10 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு மறுபடியும் படம் பண்ண முடியுமா? அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த 7 படங்கள் தான். ஸோ அதுக்கு அதோடைய ஸ்ட்ராங்கு தான் இப்போ வரைக்கும் இவனால் மறுபடியும் ஒரு நல்ல கதை கிடைச்சா இவனால் கம்பேக் வர முடியும் அப்படின்னு எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அதை தான் பிலீவ் பண்ணுறேன். அந்த நல்ல கதைங்கிறது இருக்குல்ல, அதை தேடுறேன். சம்டைம்ஸ் அது வந்து சரியாக அமையாமல் போயிடுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வெண்ணிலா கபடிக்குழுவுடைய கிளைமேக்ஸை தவிர ஒரு ப்ளஸ்ன்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு எப்படி வெண்ணிலா கபடிக்குழு பிகினிங் வந்து எண்டு வரைக்கும் இருந்துச்சோ அப்படி இந்த படத்தில் இருக்கும். ஸோ நானே வந்து ஃபஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், என் தம்பி வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப தைரியமாக இருப்பாடா, நீ தேட்டருக்கேயும் கூட போக மாட்டேன், படம் ஓடிடும்டா போடா அப்படிம்ப. அந்த தைரியம் உன்ட்டு எங்கடா போச்சு அப்படின்ட்டு அடிக்கடி கேட்பான் இந்த ஒரு 8-9 இயர்ஸில். பட் இந்த படத்துக்கிட்ட ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், தம்பி ஸ்டேஜில் உட்காந்துருக்கு, இந்த படம் கண்டிப்பாக ஓடும், நான் இப்போ முதல் நாள் தேட்டருக்கு போக மாட்டேன், நீ தைரியமாக போய் படம் பாரு. ஏன்னா ஒரு பதட்டம், பயம் இருக்கும். நம்ம சரியாக பண்ணலைன்னா ஒரு அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாங்கிறது ஒரு பயம் மீடியா இருக்கும்.
அங்க அந்த அந்த முதல் நாள் வலி இருக்குதுல்ல, அந்த வலியிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு 10 days மீட்டெடுக்கிறதுல எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பேனா பிடிச்சி அடுத்த கதை எழுதுவேன். ஆனா இருந்தாலும் அந்த ஃபெயிலியர் நம்மளை தாக்கம் இருந்துட்டே இருக்கும். ஒரு 10 days எழுதி 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 எனக்கு வந்து பேனா பேப்பர் மட்டும்தான் என்னை இந்த 10 வருஷம் என்னை காப்பாத்துச்சு. என்னுடைய மன உளைச்சலா இருக்கட்டும், உளவியல் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது என் பேனாவும் பேப்பரும். ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை செஞ்சுட்டே இருந்தேன். இந்த 15 வருஷத்துல வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து 16 வர 20 Jan 29 16 வருஷம் முடிஞ்சு. இந்த 16 வருஷத்துல 20 படம் பண்ணது நான் மட்டும்தான். வேற யாரும் 20 படம் டைரக்ட் பண்ணல. படம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்து ரொம்ப பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உழைப்பை நீ கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் உனக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நேர்மையாக உழைக்கிறேன். நான் 100% நேர்மையாக உழைக்கிறேன். வெற்றி தோல்விகள் சகஜம்ங்கிறது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் மெட்ரிக் எனக்கு மறுபடியும் கிடைக்கும், மறுபடியும் அந்த ஒரு பீக் பொசிஷனில் போவேன், மறுபடியும் தோல்வி வரும், மறுபடியும் டவுன் வரும். எல்லாத்துக்கும் மனநிலையா நான் தயாரா இருக்கேன். ஸோ அதனால வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு வந்து ஒரு வறுமையில ஒரு 11-12 வருஷம் இருந்திருப்போம். போலீஸ்க்கு ஒரு கடைக்கு போனோன்னே 5000 ரூபாய் செப்பல்னால எடு அப்படின்னு பாக்குறதா விரிக்கு ஒரு அப்படின்னு ஒரு இருந்திருப்போம். அந்த நான்மகன டைம், அந்த டயத்துல எல்லாம் ட்ரெஸ் அந்த பிரைஸ் மணி கூட பார்க்காம பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட். ரொம்ப அந்த டயலாக் வந்து நான் இப்ப கூட ரீசெண்டா யார்கிட்டயே சொன்னேன். ஆமா, வறுமையை சட்டையில காட்ட முடியும் அப்படிங்கிறது. ஆமாவா. ஸோ அதுதான், நம்ம நல்ல ட்ரெஸ் போடும்போது நமக்கே கான்ஃபிடென்ட் இருக்கும். வறுமை நம்மளுடைய வறுமையை நம்ம காஸ்டியூம்ல காட்டக்கூடாதுங்கிறது அந்த கேரக்டர். ஸோ அது மாதிரி தான். ஸோ அப்படி இருந்தால் இப்போ ஒரு மனநிலையாவே வந்து இல்லை, நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிக்கலைனாலும் நம்ம ஃபேமிலியோடைய ரன்னிங் இவ்வளோதான், இவ்வளோக்குள்ள வாழணும். ஸோ கடன்கிறது இருக்கவே கூடாது. கடன் இல்லாமல் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா ஒரு மிடில் லைஃப் ஃபேமிலி எப்படி வாழ்வாங்களோ அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தயாராகிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த ஒரு நான் அப்படி வந்துட்டேன். நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சாலும் அந்த லைஃப் ஸ்டைல் மாறாம நம்ம பாத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ சில படங்கள் நான் சொல்றேன், அந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீனு, இல்ல நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பண்ண சீன், இல்லைன்னா இந்த சீன் மக்கள் கவனிக்க தவறிட்டாங்க நீங்க நினைக்கிற சீன், அப்படி உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதோ அது என்னோட படத்துல இருந்தா ஓகே. நான் மகாநல்ல ஹீரோடைய அப்பா அடிபட்டு வீட்டுல இருப்பாரு. வீட்டுல இருக்கும்போது இப்ப வந்து அப்பாவுடைய வேலைகள் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும். மளிகை கடைக்கு போறதா இருக்கட்டும், ரேஷன் கடைக்கு போறதா இருக்கட்டும், இபி பில் கட்டுறதா இருக்கட்டும், கேஸ் பில் கட்டுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டே இருப்பான். இப்ப டீ கடையில் நின்று சொல்லுவான், இபி பில்லு, கரண்ட் பில்லு, ரேஷன் கடை, வாடகை கட்டுறது, கேஸ் பில்லு, பாலு, எப்படி அந்த குடும்பஸ்தானங்களா குடும்பம் நடத்துறானுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒருத்தன் அப்படி போவான், அண்ணே வணக்கண்ணேம்மா, வணக்கம் தம்பி. சூரி கேட்பான், இவனுக்குலாம் ஏன்டா வணக்கம் வைக்கிறேன், குடும்பஸ்தண்டா, மரியாதை வருதுடா. ஸோ மொத்த தேட்டரும் அப்படி கிளாப் பண்ணாங்க. மேட்டர் ஆஃப் ஃபியர், அதாவது கண்டென்ட்டா ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆனா அந்த இடம் வந்து ஒரு கிளாப்பான மூமெண்டா மாறுறது இருக்குதுல்ல, அதுதான் சுவாரஸ்யப்படுத்துற விஷயம். ஸோ அந்த படத்துல எனக்கு வந்து எல்லாரும் நிறைய சீன் சொன்னாலும் ரொம்ப வந்து ட்ரையான ஒரு சீனை அது என்டர்டெயின்மெண்ட்டா மாத்தின அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீவா இவங்க 2 பேரும் அந்த ஸ்கூல் டைம்ல லவ்ல பிரச்சனையாகி இந்த பொண்ணை வீட்டை விட்டே கூட்டிட்டு போகணும். வீட்டை விட்டே கூட்டிட்டு போகக்கூடிய அந்த மொமெண்ட்டு. ஸோ அந்த பொண்ணு அவன்கிட்ட வந்து கடைசியாக வந்து சொல்லிட்டு போகும். ஸோ அதுதான் சீனு. அவங்க 2 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைடா மறுபடியும் நான் பார்க்க முடியுமா பேச முடியுமான்னு தெரியல, நான் கிளம்புறேன், நம்ம மன்னிச்சிடறா அப்படின்ட்டு அவள் கிளம்பி போவாள். அது ஒரு பேக்ரவுண்டில் சின்ன ஸ்மோக் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் லைட் பண்ணியிருந்தார் கேமராமேன். நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு இருட்டுக்குள்ள நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரீட்லேயே பார்க்கும்போது இருட்டுக்குள்ள நின்று கப்புள்ஸ் பேசுவாங்க. நான் கேட்டேன் அந்த கேமராமேன்ட்ட, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த லைட் இல்லாமல் இருந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னேன். லைட் இல்லாமல் இருந்தால் ஹாலிவுட் படமாக இருக்கும், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னாரு. சார் ஓகே சார், யதார்த்தம் தானே சார் அப்படின்னேன். அந்த பொண்ணு பேசிட்டு டுவர்ட்ஸ் கேமராவுக்கு வரும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே வருவா. அப்போ தான் அவர் ஃபேஸில் லைட் வரும். ஸோ அந்த சீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு லைட்டிங்கே இருக்காது, ஃபுல் டார்க்கில் நின்னே பேசுவாங்க. சிங்கிள் ஷாட் அது. ஆன் த வுட்ல அந்த பர்டிகுலர் ஷாட்டை வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க கேமராமேனை.
சரி ஓகேடா. ஸோ நம்ம வந்து பார்த்த அந்த பார்வை இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் நம்ம நினைச்சது அந்த ஒரு ஷாட் தான். மீதி படத்துல எல்லா விஷயங்களும் பாராட்டியிருந்தாலும் அந்த ஒரு ஷாட் யூனிக்கா ட்ரை பண்றோம்ல, புதுசா ஒரு ஷாட் ட்ரை பண்ணும்போது அதுக்கான பாராட்டு கிடைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். வெண்ணிலா கபடி குழு அது ஒவ்வொரு சீனுமே என் லைஃப்ல வந்து மறக்க முடியாது சீன். அது முதல் படம்ங்கிறதுனால ஆனா அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த தாக்கம் வந்து இன்னும் அந்த பொண்ணு பஸ் நிறைய பேர் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இல்லைனாங்க, பாசிட்டிவா முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னா என் லைஃப்ல நடந்த, என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்த ஒரு கிளைமேக்ஸ். ஸோ அந்த லவ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்போர்ட்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தேன். ஹீரோயின் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல வரும்போது சைக்கிள் சத்தம் கேட்குது, அந்த பொண்ணு பார்க்கணும். பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆச்சு. நான் சொன்னேன், சரண்யா இல்லை இவ்வளோ அப்செட் கொடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அவன் செத்து போனது தெரியாது, நீ ஹாப்பியாக வந்துட்டு இருக்க பார்க்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் ஷாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கொடுக்குறீங்க. 7 ஷாட் இதுக்குள்ளே இருக்குது, இந்த 7 ஷாட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எமோஷனல் எக்ஸ்பிரஷன் ஆட் ஆகி கொண்டு போகணும் எனக்கு அப்படின்னு பிரமாதமாக பண்ணுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு கதகளி டான்ஸு. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிரஷன் பிடிச்சிட்டா, டக்குன்னு பிடிச்சிட்டா. ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் இது பண்ணுறேன், செகண்ட் லெவல் இது, தேர்ட் லெவல். அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனாக அந்த 3 நாளும் அவனை பார்க்க முடியாமல் அவன் போகிறான். அந்த மரணத்துக்கு உண்டான எமோஷனல் கொடுக்கவே கிடையாது, அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான எமோஷனல் மட்டுமே அவன் கொடுத்தான். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னதான் டைரக்டர்ஸ் சொன்னா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ல கன்வே பண்றது இருக்குல்ல, அந்த ஒரு ஷாட் ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. அதை சரண்யா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காதலால் காதல் செய்தி கதை பண்ணிட்டோம், கிளைமேக்ஸ் கிடைக்கவே இல்லை. என்ன கிளைமேக்ஸ் பண்றது, விட்டுட்டு போயிட்டா, கருவு கலைச்சிட்டா, எதுவுமே அங்க ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஏய் அவன் லெனின் ஒரு கதை ஒரு கிளைமேக்ஸ் சொல்றான், எனக்கு உடன்பாடு கிடையாது. இல்லடா, இது நார்மல் படமா முடிக்க கூடாது, முடிச்சோம்னா இந்த படமே பண்ண தேவையில்லை. இந்த படம் வந்து கத்தியில நடக்கிற மாதிரியான ஒரு படம். இப்படி போச்சு அப்படின்னா முகம் சுழிச்சிருவாங்க, இப்படி போச்சுன்னா பாராட்டுவாங்க, இப்படி கண்டென்ட் எடுத்துட்டு. ஸோ பாராட்டுறதுக்காகத்தான் நம்ம இந்த படத்தை பண்றது, நம்மளை அஸ் எ டைரக்டரா ஒரு வேற ஒரு யூனிக்கா ஒரு படம் பண்ணணுன்ட்டு. அப்படியே நடந்துட்டே இருந்தேன். நான் நிறைய அந்த டயத்துல வந்து அனாதை ஆசிரமனுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்குற ஹேபிட் இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து அப்போ தோணலை. நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு குழந்தை கை கட்டோட நின்று அழுதுட்டு இருக்குது, அம்மான்னு அழுதுட்டு இருக்குது. அவங்க அம்மா உள்ளுக்குள்ள இருந்து அடிச்சு பிடிச்சி வெளியே சின்ன குட்டிச்சாரு அம்மா வந்துட்டா அப்படின்னாங்க. ஒரு செகண்ட் டக்குன்னு அந்த குழந்தை அனாதையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு எனக்கு வந்து ஆசிரமத்துல குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு போட்டது அது ஞாபகத்துல வந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அந்த குழந்தை பிறந்து கிளைமேக்ஸ்ல அனாத ஆசிரமத்துல விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வந்த உடனே அப்படியே நான் எப்பயுமே ஒரு 1 hour 1.5 hour நடப்பேன் ஈவினிங் டைம். நடந்து முடிச்சுட்டு வந்தோடனே லெனின் பாரதிட்ட சொன்னேன், மச்சான் இப்படி கிளைமேக்ஸ் எப்பரா இருக்கும் அப்படின்னா. சூப்பரா இருக்குடா அப்படின்னா. டக்குன்னு கடகடன்ட்டு எழுதுனதுதான். ஸோ எழுதி முடிச்சு அந்த படம் பண்ணி அந்த கிளைமேக்ஸை கடைசியாக ஷூட் பண்ணோம். என்னுடைய லிரிக் ரைட்டர் யுகோ பாரதிகிட்ட இந்த விஷுவல்ஸ் போட்டு காமிச்சோன்னே பெரிய இம்பேக்ட் வரலையே. அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இதுதான் யதார்த்தம், இதுக்கு மேலே என்ன எமோஷனல் எதிர்பார்க்குறான்னு அவருக்கு புரியல. இல்லை கவிஞரே, இதுதான் யதார்த்தம், இது போதும்னு எனக்கு தோணுது. இதுக்குள்ள அந்த குழந்தையோட சவுண்டு, அது நான் தேட்டரில் வேற சவுண்டு கொடுப்பேன், அது அந்த ஹாலோ எஃபெக்ட்ல வேற ஃபீல் கிடைக்கும். அந்த படத்துல எல்லா சாங்கும் யுகோ பாரதி தான் எழுதினாரு. அவருக்கு அந்த சாங்கு மேல ஒரு பெரிய ஹோப் வரலன்னொன்னே, ஏன்னா நான் பெருசா ஹோப்பா நம்புறேன், எதிராளியும் எங்கூட பயணிக்கிற சக தோழரும் சக தொழில்நுட்ப கலைஞரும் அதே மனநிலையில இருந்தாதான் கரெக்டா இருக்கும். சரி ஓகே, இந்த விஷுவல்ஸ் போட்டு காமிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இந்த கிளைமேக்ஸை மட்டும் போயிட்டு ராமுத்துக்குமார்ட்ட சொன்னேன்னே அப்படியே யோசிச்சாரு. கடகடன்னு 15 நிமிஷத்துல எழுதி டக்குன்னு கொடுத்தா அப்படி. ஸோ எழுதி கொடுத்தனே இந்த இன்டர்வியூவில் சொல்லலாமான்னு தெரியல, இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுவன் பாடிட்டாப்படி. யுவன் பாடும்போது அவருடைய வீட்டிலேயே பாடுறாப்படி, அழுதுகிட்டே பாடுறாப்படி. ஏன்னா அவருக்கு அந்த விஷுவல் பார்த்துட்டாரு, அழுதுகிட்டே பாடுறாப்படி. அவர் ஃபீல் பண்ணி இன்னரா பாடிட்டாப்படி. அப்புறம் நாங்கள் முன்னாடியே வந்து இளையராஜா சார்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கிளைமேக்ஸ் வாய்ஸ் இளையராஜா சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 5 lakhs இளையராஜா சாருக்கு பேமெண்ட். நான் ப்ரொடியூசர், பரவாயில்ல இளையராஜா சாருக்கு கொடுத்து பாடிட்டோம். இளையராஜா சார் வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு பார்த்தா இளையராஜா சார் வந்து
அந்த சுரத்துக்கு அந்த கிளைமேக்ஸுக்கு பாதி பேர் இளையராஜா சார் வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க, பாதி பேர் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. ஐயோ என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம். இப்போ வந்து யுவன் வாய்ஸ் போகலாமா இளையராஜா சார் வாய்ஸ் போகலாமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து 2 பேரும் பாடும்போது நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். ஸோ இளையராஜா சார் பாடும்போது ஃபீல் பண்ணி அந்த தத்தகாரத்துக்கு அந்த சங்கீதத்துக்கு அவர் பாடினாரு. ஆனா யுவன் பாடும்போது அவர் லைஃப்ல நடந்த, அவர் ஃப்ரெண்டு லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு மொமெண்ட்டை நினைச்சுக்கிட்டு அவர் பாடினார். ஸோ இன்னர் ஹார்ட்ல இருந்து பாடினாருங்கிறத என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அந்த கண்ணீர் அந்த அவர் அழுகாம அன்னைக்கு பாடியிருந்தாருன்னா நான் வந்து இளையராஜா வாய்ஸ் சார் வாய்ஸ் தான் வச்சிருப்பேன். ஆனா யுவன் அழுதுட்டு பாடின அந்த அந்த மொமெண்ட் என் மைண்ட்ல இருந்துச்சு. இல்லடா யுவன் வாய்ஸ் தான் அப்படின்ட்டு. யுவன்கிட்ட சொன்னா பதற, அப்படியே என்னங்க அப்பாட்டெல்லாம் நான் பேசவே முடியாதுங்க, அப்பா வாய்ஸ் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு. இல்லைஜி உங்க வாய்ஸ்ல எனக்கு என்னமோ ஒரு பெரிய பெயின் இருக்குது, அந்த இந்த படத்துக்கு உங்க வாய்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டேன். சரி நீங்க அப்பாட்ட சொல்லிருங்க, என்னாலலாம் சொல்ல முடியாது அப்படின்னாரு. சரி நான் அப்பாட்ட சொல்லிக்கிறேன் பரவாயில்ல. அப்புறம் வந்து அவங்கள்ட்ட ராஜா சார்ட்ட யார் பேச முடியும், அவர் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இப்படி பிரச்சனைனே சார், அதனால யுவன் வாய்ஸ் பேமெண்ட்லாம் ரிட்டர்ன் தர முடியாது, ஆனால் பேமெண்ட்டே திருப்ப கேட்கல, கன்வே பண்ற சார்ட் எப்படியாவது சொல்லியிருக்கு அப்படின்னு. அது மறக்க முடியாத மூமெண்ட். இந்த குழந்தைய வெயில்ல நடக்க வச்சு எடுக்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது, ஷூட் பண்ணும்போது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு? பையனை டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 3 நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பையனை தூக்குறது, கொஞ்சம் இது விளையாடுறது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அத்தனை பேர்த்து பார்த்து பயப்படக்கூடாதுன்ட்டு. ஆனால் ரொம்ப குட்டி பையனா இருக்கான், அவன் எப்படி நம்ம சொல்றது கேட்பான் அப்படின்னு எனக்கு புரியல. அப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ண பையன் ஒரு 5 வயசு பையன். அந்த பையனை அவங்க அப்பா அம்மா வந்து ஷூட்டிங் சொன்னே கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி நீட்டாக, ஏனுங்க ஹேர் கட் பண்ணீங்க, முடிதானே நல்லா இருந்துச்சு. இல்லை சார் ஷூட்டிங் சொன்னதே ஹேர் கட் பண்ணிட்டேன். ஐயோ சரி ஓகேன்ட்டு இந்த பையனே வச்சு எடுக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஜூம் போட்டுட்டு அந்த பையனுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணதான் எல்லா ஷாட்டும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து எப்படி எந்திரிப்பான், எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எப்படி ட்ரெஸ் எல்லாம் பசங்க வாஷ் பண்ணும்போது அவன் வாஷ் பண்ணுவான், சாப்பாடு போட வரும்போது எப்படி சாப்பாடு வாங்குவான். அப்புறம் பால் விளாண்டு இருக்க மாதிரி ஷாட் எடுத்தோம். ஸோ பால் விளாண்டு இருக்கும்போது அவனா ஓடுனவன் டப்புன்னு காலை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சுட்டான். ஒன்றுமே எங்களுக்கு புரியல. டப்புன்னு ஒரு பையன் ஓடி போய் தூக்கிட்டான், நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தர் தூக்கிட்டா பார்த்தோன்னே எனக்கு அப்போதான் சொல்லுது, ஷாட் நல்லா இருக்கு. இதெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கவே முடியாது, அவ்வளோ மனிதாபிமானம் இல்லாமல் மனிதர்களாக நம்ம அப்படிலாம் நம்ம பிளான் பண்ணல. அது யதார்த்தமாக அந்த பாலை எடுத்துகிட்டு போய் திருப்பி போடும்போது அவன் அப்படியே உட்காந்தாலுதான். அப்போ இந்த ஷாட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு 2 செகண்ட் தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே என்னோட அசிஸ்டன்ட் உள்ள ஃப்ரேம்குள்ளே போயிட்டான். அப்போ என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அந்த ஃப்ரேம்குள்ளே போய் அவன் தூக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை சிஜியில் எரேஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த குழந்தை அப்படியே அழுகும்போது ஃப்ரீஸ் பண்ணி சவுண்டில் அந்த அழுக சவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ அப்படிதான் அந்த ஷாட்டை நாங்கள் 24 ஃப்ரேம்ஸில் எடுத்ததை 48 மாற்றணும். எங்களுக்கு கிடைச்சது 2 செகண்ட் தான், அதை 10 செகண்டாக நாங்கள் மாற்றி அந்த சவுண்டில் வந்து அந்த ஃபீலை கொடுத்தோம். 1% பிளானிங் கிடையாது, முழுக்க இந்த படத்துக்கு நம்ம சில படங்கள் நம்ம உண்மையாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு இயற்கை நிறைய கொடுக்கும். அப்படி இயற்கை கொடுத்த ஒரு கிளைமேக்ஸ் அது. Looking forward to the film. Thank you so much for your time, sir. Thank you, sir. கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 2K லவ் ஸ்டோரி திரைப்படம் February 14 லவர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. லவர்ஸ் இருக்கவங்க லவரோட போய் பாருங்க, அப்படி இல்லைனாலும் ஃப்ரெண்டோட போய் பாருங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சேஃப்டி கேமரா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.